நேற்று நைட்டு உங்களோட ஹார்ட் திடீர்னு வேகமாக துடிச்சுதா? ஏன்னா காரணமே இல்லாமல் எதையோ பரபரன்னு தேடினீங்களா? இல்லை ஏதோ ஒரு தவிப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்ததா? அங்கே அதோட காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஒருத்தவங்க தூங்க முடியாமல் தவிச்சிருக்காங்க. இது வந்து மிட் நைட்டில் கூட உங்களுக்கு நடந்திருக்கலாம். உங்கள் முகம் வந்து அவங்க கண்ணு முன்னாடி நிழலாடிட்டே இருக்குது. அப்படி ஒரே ஒரு விஷயம் அவங்க தூக்கத்தை கெடுத்துட்ருக்கு. உங்களை பற்றி மட்டும்தான் அது வந்து யோசிக்க வைக்குது. அது எதை பற்றினது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எதனால் தூக்கத்தை இழந்து தவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா, உங்களோட எனர்ஜி வந்து அங்கே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி அவங்களோட எனர்ஜியும் நீங்கள் சென்ஸ் பண்ண முடியும். அவங்க தூக்கத்தை இழந்து தவிக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு ஞானம் பிறந்திருக்கு. ஞானம் இல்லைனா ரியலைசேஷன், எது வேணால் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட வேல்யூ வந்து அவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் யூ ஆர் ஒண்டர்ஃபுல், ஆசம். இப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. அபண்டன்ட் எனர்ஜி. இட்ஸ் லைக் அப்படியே ஒரு தங்கத்தில் ஒரு சிலை பண்ணி அதை வந்து அதுக்கு உயிர் கொடுத்து நடமாட விட்டு அது எவ்வளோ அபண்டண்ட்டாக இருக்கும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. இது வந்து நேற்று நடந்திருக்கலாம், முந்தா நேற்று நடந்திருக்கலாம், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு எந்த நொடி வேணால் வந்திருக்கலாம். பட் அதுதான் அவங்கள வந்து நைட் ஃபுல்லாக தூங்க விடாமல் உங்களோட ஞாபகத்தையே கொண்டு வந்து அவங்க இட்ஸ் லைக் உங்களோட முகம்தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிழல் அடிகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் அந்த ரியலைசேஷன். அவங்களால வந்து நிம்மதியாக தூங்க முடியல, எதை பற்றியும் யோசிக்க முடியல. ஏன்னா உங்களோட வேல்யூ தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வா, இதை வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு துரதிர்ஷ்டசாலி. அதுதான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் அவங்க தூக்கமின்மைக்கு காரணம். இது வந்து வேறு இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அப்படியா இல்லைங்கிறது இனிமேல் ஃப்யூச்சரை ரீடிங் போக போக தான் தெரியும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபுல்லாக வந்து உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கனெக்ஷனை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் பார்க்குறவங்க இது இட்ஸ் லைக் திடீர்னு ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் லைக் பறக்கிற மாதிரி, ஒரு பட்டாம்பூச்சி வயிற்றுக்குள்ளே பறக்கிற மாதிரி. காரணமே இல்லாமல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கலாம், இல்லை எக்ஸைட்டடாக இருந்துருக்கலாம். அதுக்கு காரணம் அங்கே வந்து ரியலைசேஷன் இருக்குது. இதோட பின்விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட சோல் வந்து ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்ணுது. அதுதான் இங்கே விஷயமே தவிர வேறு ஒன்றும் இங்கே விஷயம் கிடையாது. இவ்வளோ ரியலைஸ் பண்ணி இவ்வளோ அன்பை வச்சுட்டு அப்புறம் ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தது அப்படின்னா, அந்த கேள்விக்கான விடையும் இங்கே பார்க்க போகிறோம். பட் அவங்க உங்ககிட்ட வந்து கெஞ்ச போகிறாங்க. யூ ஆர் த ஸ்டார். நான் சொல்லலை, உங்கள் வேல்யூ ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் ரீயூனியன், ரீகன்சிலியேஷன், மன்னிப்பு கேட்குறது, இல்லைனா உங்ககிட்ட வந்து காதல் பிச்சை கேட்குறது எல்லாமே நடக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். இதனால தான் அவங்களால தூங்க முடியல. மேபி உங்களை இழந்துருவோன்ற பயம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஃபசாட், முகத்திரை உடஞ்சிருச்சு. அதனால தான் இந்த ஞானம். மேபி உங்களுக்குள்ளே ஏதாவது லடாய் நடந்திருக்கலாம், இல்லைனா வந்து பிரபஞ்சம் வந்து அவங்க முகத்திரையை அவங்களுக்கே உரிச்சு காமிச்சிருக்காங்க. இதனால தான் இந்த தவிப்பு. நீ போறியா இல்லை நாங்கள் ஸ்டாரை தூக்கவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ வேணாம் வேணாம், அது என்னோடய ஸ்டார் அப்படின்னு பிரபஞ்சம் அவங்கள கெஞ்ச வச்சுருக்காங்க. அதனால தான் தூக்கம் இல்லை. இந்த முகத்திரையை கிழிக்கலை அப்படின்னா இந்த காதல் அவங்களுக்கு இல்லை. இந்த முகத்திரை கிழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுதான் நடந்திருக்கு நேற்று நைட். அதனால தான் அவங்களால தூங்க முடியல. அதனால தான் அந்த ரியலைசேஷன் எல்லாமே ட்ரிகர்ட். வா, இந்த பர்சன் வந்து ரொம்ப ட்ரிகர்டாக இருந்திருக்காங்க நேற்று நைட். அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ், அந்த சென்சேஷன் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபுல் தாட்டும் ஃபோக்கஸும் உங்கள் மேலே தான் இருந்திருக்கு. இதுக்கு காரணம் உண்மையிலே பிரபஞ்சம்தான். நீங்கள் அதுக்காக வந்து ரொம்ப நன்றியுடையவங்களாக இருக்கணும். இட்ஸ் லைக் அ கிரேட்ஃபுல் எனர்ஜி. உங்கள் காதல்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு பிரபஞ்சம் வந்து ரொம்ப முனைப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த உணர்ந்ததுக்கப்புறமும் சரி, அதுக்குள்ளே பேசணுமா, ஏன் பேசியிருக்கலாம், மொபைல் இருக்குது, எடுத்து பேசுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸாக இருக்கும், ஏன் கூப்பிடல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கேள்வி மனசில் ஓடிச்சுன்னா அதுக்கான விட தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்க என்ன வேல்யூ இப்போ புதுசாக இந்த காதலுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வா, ஹார்ட் ப்ரோக்கன். ஓ, 2 of Swords. நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க இந்த பர்சனை. இந்த பர்சன் வந்து மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இல்லைனா நீங்கள் வந்து அமைதி ஆகிட்டீங்க இந்த கனெக்ஷனில். இட்ஸ் லைக் நீங்கள் பேரமைதி ஆகிட்டீங்க. இது இந்த பர்சன் சுக்கலாக உடச்சிருக்கு.
இது மேபி நேற்று நைட் நடந்திருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு வந்து நேற்று தான் உங்களுக்கு விட கிடச்சிருக்கலாம். அவங்களோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட அந்த வலி இன்னுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்ககிட்ட பேச வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பேசலை, இல்லைனா நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க. அதனால தான். இல்லைனா வந்து நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க, நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க, அவங்கள பார்க்கல, அவங்கக்கிட்ட பேசலை. 2 of Swords, யூ பிளாக்டு them. எனர்ஜெட்டிக்காக கூட நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம். சம்திங் 4 of Wands, இதுதான் எதை ட்ரிகர் பண்ணியிருக்கு, கல்யாணத்தை ட்ரிகர் பண்ணியிருக்கேன். சில 4 of Wands. இப்போது அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, கட்டுனா உங்களை தான் கட்டுவேன் அப்படின்னு. இதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுது. அடுத்தது வந்து அவங்க முகத்திரையை நீங்கள் கிழிச்சிருக்கீங்க, இல்லை பிரபஞ்சமே கிழிச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் சம்திங் ஹேப்பன்ட். அது வந்து அவங்க எல்லாத்தையுமே உடைச்சிருக்கு. அவங்களோட முகத்திரையை உடைச்சிருக்கு, அவங்களோட ஈகோவை உடைச்சிருக்கு சுக்கல் சுக்கலாக. இப்போது அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை? ஈகோவே இல்லை, அதே சமயம் நாங்கிற அகந்தை இல்லை. ரெண்டு ஒன்று தான் கிட்டத்தட்ட. பட் ஒன்று இருக்குது, அது உங்களோட என்ன சொல்கிறது, காதல் அப்படின்னா அது வந்து ரொம்ப வேல்யூபிள். அதுக்கு வந்து அவங்க தகுதியுடையவங்களாக ஆகலை அப்படின்னா அந்த காதல் அவங்களுக்கு கிடைக்காது. இனிமேல் இந்த முகமூடிலாம் போட்டுட்டு ட்ராமா போட்டால் இந்த காதல் அவங்க இழக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் எஸ்பெஷலாக நேற்று நடந்திருக்கு. ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருந்தது அப்படின்னா அதோட ரியாக்ஷன் தான் இது. கவலையப்படாதீங்க. அவங்க எங்கேயும் போகலை, உங்களை கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் தான் வராங்க, இல்லை வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நோ கான்டாக்ட் எப்போ முடியும்? உங்கள் கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் தான் வரப்போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. இந்த பிரிவு இல்லை உங்களோட எனர்ஜி நீங்கள் வித்ட்ரா பண்ணது எது நடந்ததோ அது வந்து உங்களோட கல்யாணத்துக்கு தான் வந்து வழிவகுக்குது. உங்களோட வேல்யூவை உங்களோட ஆப்சன்ஸில் தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ இந்த பர்சன் மேபி அ பிளேயர். இட்ஸ் அ பிளாக்கேஜ் எனர்ஜி. ஜட்ஜ்மெண்ட். வா, இந்த பர்சன் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க, இல்லைனா வந்து இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு சில பிளேயர்னால் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, பல மலர்கள் தாவர அல்ப புத்தி இந்த பர்சனுக்கு மேபி பாஸ்டில் இருந்துருந்துருக்கலாம். இல்லைனா வந்து தான் ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற நினைப்பு. நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணணும். ஐ ஆம் கிங் ஆஃப் வான்ஸ், நீ வேணால் என்னை துரத்து, நான் துரத்த மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக நீங்கள் வந்து அவங்க ஈகோவை வந்து தவிடுபொடி ஆக்கியிருக்கீங்க, இல்லைனா பிரபஞ்சம் தவிடுபொடி ஆக்கியிருக்காங்க. இப்போது அதுதான் அவங்களுக்கு வந்து தடையாமல் இருக்குது. அந்த ஈகோவை வந்து எப்படி விட்டுட்டு வெளியில் வரது இந்த தவிப்பு, இந்த ஜட்ஜ்மெண்ட். பிரபஞ்சம் அவங்கள வார்ன் பண்ணிக்க, இனிமேல் இந்த மாதிரி ட்ராமா போட்டுட்டு இருந்தால் நான் உள்ளே இறங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் ஒரு காட்டியிருக்காங்க நேற்று நைட்டு. சரி, அந்த பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்தை சந்திச்சிருக்காங்க, இல்லைனா பிரபஞ்சத்தோட அவங்களுக்கு ஒரு பெரிய வார் நடந்திருக்கு. பிரபஞ்சம் அவங்களோட ஒரு வார் நடத்தியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் எனர்ஜியை வித்ட்ரா பண்ணிட்டீங்க. நீங்கள் தான் இங்கே சோர்ஸ். நீங்கள் இல்லைனா அவங்களுக்கு வேல்யூவே இல்லைங்க. யூ ஆர் த கார்னகாப்பியா. நீங்கள் தான் அவங்களோட அபண்டன்ஸ், நீங்கள் தான் அவங்களோட பிளெஸ்ஸிங். நீங்கள் இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நேற்று சாம்பிள் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக மேபி என் பொண்ணுக்கு இது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா இட்ஸ் லைக் நீ தீந்த அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. இந்த பர்சன் இப்போ ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. ஹெர்மிட் மோடாவே தெரியும், உங்கள் கையில் ஒரு ஸ்டார் இருக்குது. உங்ககிட்ட வந்து எப்படி வந்து ரிகன்சைல் பண்ணுறது, உங்ககிட்ட வந்து எப்படி திரும்ப பேசுகிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம் ஓடிட்டுருக்கு. டவர் நிச்சயமாக அந்த பர்சன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, பேரதிர்ச்சி. எதர் நீங்கள் பேசாமல் போனது அவங்களுக்கு பேரதிர்ச்சி, இல்லைனா வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு காட்டியிருக்காங்க நேற்று எஸ்பெஷலி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணுறது, உங்ககிட்ட வந்து எப்படி வந்து இந்த காதலை ரிகன்சைல் பண்ணுறது, எப்படி நெகோஷியேட் பண்ணுறது. இனிமேல் இந்த ஈகோ வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா முடிஞ்சது என் கதை. பிரபஞ்சம் வந்து நேற்று இந்த பர்சனுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த புரிய வச்சுருக்காங்க. இங்கே நீ இல்லை சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ், ஃபெமினின் எனர்ஜி தான். ஃபெமினின் எனர்ஜி உன்னை விட்டு போனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன சாம்பிள் கட்டியிருக்காங்க நேற்று. இட்ஸ் லைக் எ டவர். அதுக்கப்புறம் ஹார்ட் பிரேக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனிமை, வெறுமை. அங்கே வெளிச்சமே இல்லை. நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு ஒளி இல்லை. ஆனால் இதுதான் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னுக்கும் காரணமாக இருக்குது. இட்ஸ் லைக் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தேர்ட் ஐ சக்கரா நேற்று தான் ஓப்பன் ஆகிருக்கு. அவங்களால கிளியராக எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது. அவங்கள பற்றின விஷயமும் அவங்களுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பர்சன் தூங்காமல் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்கள்ல, சாரி கேட்டிருக்கலாம், இல்லைனா நீ தான் என்னோட இது அது அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ரீம் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க மனசுக்குள்ளே ஓடிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து எட்டி பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் ரகசியமாக உழவு பார்க்க போகிறோம். லவ் யூ போதுமா, இதுதான் நேற்று. இட்ஸ் லைக் நிறையா விஷயங்கள் வந்திருக்கு, நிறையாவே யோசிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெளியில் வந்தது பார்த்திங்க அப்படின்னா லவ் யூ.
ஸோ நேற்று வந்து ஒரு பெரிய ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு நடந்திருக்கு. நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒளியே இல்லை, சந்தோஷமே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மை லவ் ஃபார் யூ பார்த்தீங்கன்னா கொட்டுறது நீங்கள் இருக்கீங்க. இனிமேல் வந்து இந்த பர்சன் உங்கள் மேலே காதல் அப்படியே கொட்ட போகிறாங்க, பொழிய போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, நீங்களும் இருக்க போகிறதில்ல, அவங்க வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்க போகிறதில்ல, அவங்க வாழ்க்கை இருண்டு போயிடும் அப்படிங்கிறத. சிலைக்கு அந்த வலி, அந்த பிரிவோட வலி அவங்களால ஜீரணிக்க முடியல. மேபி பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டியிருக்காங்க. லைக் உண்மையிலேயே நீங்கள் விலகி போனீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான், என்ன மாதிரி இருக்கும் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்சன் வந்து அதீதமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறதே நேற்றுலேருந்து தான். அதனால தான் அவங்களால நிம்மதியாக தூங்க முடியல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 hearts 1 love, இதெல்லாம் நல்லா வியாகியானமாக நேற்று ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு. 2 heart 1 love இதெல்லாம். ஸோ லவ் யூ, 2 இதயம் வந்து சேர்ந்து ஒரே காதல் தான் அப்படின்னு இந்த பர்சனுக்கு பயம் பிடிச்சிருக்கு நேற்று நைட்டு எஸ்பெஷலி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ லைக் யூ வெரி மச், உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா மை லவ் ப்ராமிஸ் மீ தட் வி வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஈச் அதர். இதுதான் உங்ககிட்ட வந்து அவங்க அடுத்தது பேச போகிறாங்க. அதுதான் இந்த நெகோஷியேஷனும். நான் என்ன பண்ணாலும் சரி, நான் எதாவது தவறு பண்ணாலும் சரி, என்னை விட்டுட்டு இனிமேல் போக மாட்டேன்னு எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு தான் உங்களை கேட்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் விலகுனது, நீங்கள் உங்கள் எனர்ஜியை எடுத்தது, நீங்கள் பேசாமல் போனது அவங்கள சுத்தமாக சுக்கலாக உடச்சிருக்கு. அவங்க ஈகோவே இப்போ இல்லை, அந்த ஈகோ தான் அவங்களுக்கு தடையாக இருந்தது. இப்போது அந்த ஈகோ பிரபஞ்சம் கேட்டிருக்காங்க, எங்கே அந்த ஈகோ, கமான் ஷோமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஐ எம் 101% இன் லவ் வித் யூ. இதெல்லாம் வந்து நேற்று நடந்திருக்கு. இந்த பிரிவு உங்களுக்குள்ளே நடந்த சின்ன சலனம் இல்லைனா வந்து ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து எதை புரிய வச்சுருக்கு அப்படின்னா, உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதலோட ஆழத்தை அவங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து அந்த ஈகோ அந்த பர்சனுக்கு ஜாஸ்தி. மேபி இந்த பர்சன் அவங்கள பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிருந்துருக்கலாம், நீங்கள் அதை சேஸ் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். இட்ஸ் லைக் தே ஹம்பிள்டு. யூனிவர்ஸ் வந்து அவங்கள வந்து தலையில் கொட்டி, இங்கே பாரு அது உண்மை இல்லை, உனக்கு வந்து நான் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு தேவதை உன் வாழ்க்கையில் அனுப்பிச்சிருக்கேன், நீ ஓவராக பந்தா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா இந்த வலியும் இந்த இருளும் தான் உன் வாழ்க்கையில் மிச்சமாக இருக்கும். சப்போஸ் நீ வந்து இந்த காதலை சரியாக ரியலைஸ் பண்ண அப்படின்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் காத்துட்ருக்கு. அது இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த கார்னர் காப்பி எனர்ஜி, அது நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த பர்சன் வாழ்க்கையில். நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போதே அந்த ஒளியும் போயிடும். இந்த வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட இந்த கார்னர் காப்பியா, இந்த வெளிச்சம் தான் அவங்க வாழ்க்கையில் இருக்க இந்த பேக்ரவுண்ட் லைட். நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இருள் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அங்கே வெளிச்சத்துக்கு வழியே கிடையாது. இது பிரபஞ்சம் அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. ஹோல்ட் மை ஹேண்ட் அண்ட் ஐ வில் கோ எனிவேர் வித் யூ. இனிமேல் உங்கள் கைகளை பிடிச்சிட்டு எங்கே வேணால், உங்கள் கைகளை பிடிக்கிறதுங்கிறத நிறையா தடவை சில கல்யாணம் இங்கேயும் கைகளை பிடிச்சிட்ருக்கீங்க, இங்கேயும் கைகளை பிடிக்கிறீங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கைகளை பிடிச்சி அவங்க ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ மேபி மன்னிப்பு கேட்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் நெகோஷியேட் பண்ணும்போது மேபி அவங்கள நீங்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக மேபி உங்கள் கைகளை பிடிச்சிக்கிட்டு அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இட்ஸ் லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். எஸ்பெஷலாக நீங்கள் நேற்று ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் இட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நேற்று நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக நிறையா ஷேக் ஹேண்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துருந்துருக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களை ரேண்டமாக யாராவது கை கொடுத்து இருந்தாங்க அப்படின்னா, இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரு சைன் என்ன அப்படின்னா, இது கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. உங்கள் கையை பிடிக்கிறதுக்கு இந்த பர்சன் காத்துட்ருக்கேன். நீங்கள் தான் என் கையை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டிங்க, 2 கையில் 2 அருவாள் லைக் வால் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாலை விட்டுட்டு நீங்கள் இந்த பர்சன் கையை பிடிக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணணும். அந்த நெகோசியேஷன் நடக்கலை அப்படின்னா இந்த இரவு எப்படி இருந்ததோ அவங்க வாழ்க்கையில் மீதி எல்லா இரவும் அப்படி தான் கழிய போகுது அப்படிங்கிறத பிரபஞ்சம் காட்டியிருக்காங்க. த மெஜிஷியன். ஸோ இந்த பர்சனுக்கு இப்போ இந்த பர்சன்கிட்ட எல்லா டூலும் இருக்குது. இந்த பர்சனால் உங்களை அவங்க வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமானா முடியும். விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் இந்த பர்சனால் எதையுமே பண்ண முடியும். இட்ஸ் லைக் அ மெஜிஷியன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 9 of Wands. பட் அதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்கக்கிட்ட இருக்குது. பட் எஃபர்ட் போடணும்.
பிரபஞ்சம் ஆல்ரெடி வந்து இந்த கனெக்ஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயம் ஸ்ட்ரென்த் ஆகட்டும், சிச்சுவேஷன் ஆகட்டும், இல்லை அவங்களோட கெரியரில் பேலன்ஸ் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. பட் இந்த பர்சன் வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ட்ரை பண்ணும். கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துருங்க. இந்த ஹெர்மிட்டோட விஷயமா அதான் வெளியில் வந்து உண்மையை தேடுறது. இட்ஸ் லைக் ஆல்கெமிஸ்ட் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்சனோட அடுத்த சரி டைம்லைன் கேட்போம். இவ்வளோ பேசிட்டோம். எப்போ நடக்கும் இந்த உங்ககிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணுறது? ஸோ இந்த பர்சனுக்கு ஈகோ டெத் நடந்திருக்கு நேற்று. அதனால தான் உங்கள் முகம் வந்து அவங்களுக்கு நிழலாடி இருக்கு. யூ ஆர் த ஸ்டார். 7 of Pentacles. 7 weeks. 7 months எல்லாம் எடுக்காது, கவலைப்படாதீங்க. மேபி 7 months ஒரு சிலருக்கு. செவன் மந்த்ஸில் வந்து நீங்கள் லைக் நீங்கள் ஒன்றாவே இருப்பீங்க. இது வந்து ஏன்னா நீங்கள் போடுற காதலில் இருக்க என்ன சொல்கிறது, காதல் கனியை நீங்கள் பறிச்சதை என்ஜாய் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் 7 of Pentacles. ஸோ கண்டிப்பாக இது 7 weeks தான். ஏன்னா 7 monthஸில் வந்து நீங்கள் ஒன்றாவே இருக்க போகிறீங்க. லைக் கல்யாணமே நடக்க போகிறது. பிரபஞ்சம் வந்து இந்த கார்டை பண்ணணும். ஃபுல் நியூ பிகினிங். அதான் நான் சொல்லலை, புது ஆரம்பம் உங்கள் காதல் வாழ்க்கையில் 7 monthஸில் நடந்துடும். உங்கள் கல்யாணமே நடந்துடும் 7 monthஸில். ஸோ இட்ஸ் ஷுட் பி 7 weeks. 8 of Swords. ஓ மை காட், 8 days. கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு 8 daysல வரும். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்க போகுது இந்த கம்யூனிகேஷன். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. 8 daysல பாசிபிளே இல்லை மேடம் அப்படின்னிங்கன்னா, இட் இஸ் பாசிபிள் இஃப் யூ பிலீவ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.